அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. காலை நேரம் போட்ட செய்தியை நீங்க பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை போய் கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. காலையில் போட்ட செய்தியிலையும் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள், வெளிநாட்டு தொழிலாளர்கள், தாய் தந்தையர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக இன்னைக்கு வரைக்கும் முடிந்த வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சிகளில் சிலர் வெற்றியை தழுவும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த தாய் பார்த்திங்கன்னா குவைத் நாட்டில் வசிக்கிறாங்க. வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் வெளிநாடுகள்லேயே காலத்தை கழிக்கிறாங்க குழந்தைகளுக்காக வேண்டி. அவங்களுடைய மகள் இருவருமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் சைக்கிளிங் போட்டி, ஒருத்தர் மரதன் போட்டி ஓட்ட போட்டியிலையும், ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட போட்டியிலையும் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. 48வது நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் 2024 வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க என்னுடைய குழந்தை இப்படி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, நான் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களுக்கு சம்பாதிச்சு அனுப்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு கௌரவத்தை தேடித்தரது தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெற்றி பெற்ற அந்த சகோதர சகோதரிக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களுடைய குழந்தைகள் மென்மேலும் எல்லா விடயங்களிலும் சிறந்து திகழ்ந்து விளங்க என்னுடைய பிரார்த்தனைகள். அதே போல் உங்களுடைய குழந்தைகளை பற்றி தினந்தோறும் சிந்தியுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை தேடி ஆராய்ஞ்சு பாருங்கள். அதுதான் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கும் சிறந்தது. அதே போல் வெளிநாட்டு தொழிலாளர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் குவைத் அரசாங்கத்தால் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும், வெளி வேலைக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்களை விரைவில் குவைத்துக்குள் கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை, அதுவும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடனான பேச்சுவார்த்தை. இந்த சான்ஸ் தான் பொது மன்னிப்பில் போனவங்களுக்கும் திருப்பி கொண்டு வரதுக்கான சான்ஸ். பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவது தகவல், அல் உஜைரி அறிவியல் மையம் ஜூன் 20 அன்று விபா நட்சத்திரத்தின் எழுச்சி வெப்பநிலையில் கூர்மையான உயர்வுடன் சேர்ந்துள்ளது. மேலும் சூரியன் வானத்தில் அதன் அதிகபட்ச உயரத்தில் இருக்கும். அப்போது வெப்பநிலை கொஞ்சம் ஒரு அளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் தற்போதைய சூழலில் சவுதி அரேபியா மற்றும் ஒரு சில பகுதிகளில் வெப்பநிலை எப்படி இருக்குது தெரியுமா? மேலே இருக்கிற தண்ணீர் டேங்க் அப்படியே உருகி போயிடுச்சு. مدينة حفر الباطن شوفوا كيف خزان الماء انفجر وذاب. شايفينه؟ يقولون حفر الباطن ما في حرارة، حفر الباطن أعلى حرارة بالعالم. الخزان ذاب، شايفينه؟ الله يستر الله ينكم إن شاء الله. துவா செஞ்சுக்கோங்க. இறைவனுடைய இந்த நரக நெருப்பில் இருந்தும் இந்த வெப்ப வேதனையிலிருந்தும் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும் அப்படின்னு. அதே போல் தயவு செய்து தொழிலாளர்கள் ரொம்ப கவனமாயிருங்க. இந்த நாட்களில் எதிர்வரும் நாட்களில் வரக்கூடிய வெப்பநிலை ரொம்பவும் ஆபத்தானது. மூக்கால் இரத்தம் போகிறது, அதே மாதிரி மண்டை காய்கிறது, இந்த மாதிரி நிறைய விடயங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாயிருங்க. வெப்பம்ன்றது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வர குவைத்தில். எவ்வளவுதான் வெயில் அருகில் வந்தாலும் முகம் கை கால் எல்லாம் கருத்து போகுது. ஆனால் தலையில் இருக்கும் வெள்ளை முடி ஒன்று கூட கருப்பாக மாற மாட்டேங்குதே அன்பரே. கொஞ்சம் சிந்திக்க வேண்டி உள்ளது. ஆமாம், நானும் டெய்லி இன்னைக்கு நேத்தா குவைட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ஒரு முடியை வச்சுக்கிட்டு சிந்திக்கிறேன். என்னங்கடா இது, ஒரு வெள்ள முடி எட்டி பாக்குது. ஐயோ, நமக்கு ஏஜ் ஆகி போச்சா? அடடா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. இதுக்குள்ள வெள்ள முடியா? எந்தவித சுகத்தையும் அனுபவிக்காமலே என்னுடைய இளமையெல்லாம் வேஸ்டா போயிடுமா? அதையும் விட பெரிய ஆபத்து வெயில்ல. இன்னும் முக்கியமான ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல் நுசுகா, கைத்தான் மற்றும் சபான் பகுதிகளின் சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அப்துல்லா அல் முபாரக் ஷுவேக் துறைமுகத்தின் நீர்ப்பாசன பகுதிகள் மற்றும் தொழிற்சாலைகளில் அதிக சுமைகள் காரணமாக, அதிக மின் அழுத்தம் காரணமாக இன்றைய தினம் அதிகாலை கூட மின்சாரம் தடைப்பட்டுள்ளது.
எதிர்வரும் காலங்களில் குவைத்துடைய மின்சாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க, பவர் சப்ளையில். ஏன்னா நிறைய மெஷின்கள் இந்த சூட்டோட சேர்ந்து இயந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று புட்டுக்குச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக ஜெனரேட்டர் கொண்டு வந்து போடலாம். எத்தனை ஜெனரேட்டர் கொண்டு வரது? மொத்த குவைட்டுக்கும் ஜெனரேட்டர் போட முடியுமா? மின்சாரத்தை முடிந்த வரைக்கும் சிக்கனமாக பாவீங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் நம்ம தொழிலாளர்கள், குவைத்துகளை விடுங்க, தொழிலாளர்களாகிய நாம் நிச்சயமாக சிந்திக்கணும். ஒரு நாள் ரூமில் இருக்க முடியுமா? இந்த வெயிலில் ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா? இரவில் இந்த நாட்டில் இருட்டில் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். பாத்ரூமில் ஃபேனை ஆஃப் பண்ணுங்கள், வெளியில் போகும்போது லைட்டை ஆஃப் பண்ணுங்கள், தேவையான நேரங்களில் மட்டும் மின்சாரத்தை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குறைஞ்சபட்சம் சார்ஜர் ப்ளக்காக இருந்தாலும் ஆன்லேயே வைக்காதீங்க, கலட்டி வைங்க, இல்லை ஆஃப் பண்ணி வைங்க. குறிப்பாக அறைகளில் நீங்கள் வெளியாகும்போது ரூமில் ஃபேன், ஏசி, இந்த பாத்ரூம் ஃபேன் இதெல்லாம் ஆஃப் பண்ணி விடுங்க. தயவு செய்து நீங்களும், இந்த நாட்டில் நாமளும் சம்பாதிச்சு பொழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி இந்த நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா அது நம்மளையும் சேர்ந்து தான் பாதிக்கும் அப்படின்றத என்றைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் மின்சாரத்தை நீங்களும் சேர்ந்து சிக்கனமாக பாவீங்க. அடுத்ததாக 2 வயது யமன் நாட்டு குழந்தை ஒன்று வஃப்ரா பகுதிகளில் உள்ள நீச்சல் தடாகத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளது. தயவு செய்து பணிப்பெண்களே ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நாட்களில் இப்போ பாடசாலை விடுமுறை, ஒரு சிலர் இப்போ இந்த வஃப்ரா பண்ணைகளில், ஜக்கூர்களில், இல்லை வேறு இடங்களில் போய் தங்குவாங்க. ஷாலே, கைரான் இந்த மாதிரி பகுதிகளில் குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எந்த நேரமும் ஃபோன்லேயே இருக்காதீங்க. குழந்தைகளை பற்றிய சிந்தனை மிச்சம் முக்கியம். 2 பேர் துண்டாக வெட்டினாங்க, ஞாபகம் இருக்குதானே, மறந்துடாதீங்க. அடுத்ததா 12ஆம் வகுப்பு மாணவர்களின் விடுபட்ட பரீட்சைகள் 3 நாளைக்கு தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி விடுபட்ட சில சிலபஸ்களையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதோட முடிவடையும். அதுக்கு பிறகு உத்தியோகபூர்வ விடுமுறை அறிவிச்சிருவாங்க எல்லா மாணவர்களுக்கும். காலேஜ் மட்டும்தான் இருக்கும், பாடசாலை மாணவர்கள் எல்லாருக்கும் உத்தியோகபூர்வ விடுமுறையை அறிவிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு தாராளமாக எல்லாரும் மாசலாமா குவைட்டுக்கு போயிட்டு திருப்பி வர பாருங்க. எழுத்தாளர் அஹ்மத் அல் ஷர்ராஃப், மங்காஃப் தீ விபத்து ஏற்பட்டவுடன் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க, நன்கொடை சேகரிக்க அனுமதி பத்திரத்துக்கான உரிமத்தை பெற தொண்டு நிறுவனங்கள் விரைந்துள்ளது. இது ஆச்சரியத்திற்குரியது. ஒரு சில விஷயங்களையும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஏதாவது ஒன்று நடந்தால், ஒரு விபத்து நடந்தால் எல்லாருமே இந்த தொண்டு நிறுவனங்கள் அவங்களுக்கான நன்கொடை சேர்க்குறோம் அப்படின்ற பேரில் வெளிவாராங்க. எத்தனை பேர் அந்த நன்கொடையை கொண்டு போய் சேர்க்குறாங்க அவங்கள்ட்டையே, இல்லை அதை ஆட்டையை போடுறாங்கன்னே தெரியல. எப்போவுமே யாருக்கும் உதவி செய்யணும்னா முடிந்த வரைக்கும் நேரடியாக உதவி செய்ய முயற்சி செய்யுங்க, அது எல்லாருக்குமே சிறந்தது. அடுத்ததாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பிலிப்பைன் தொழிலாளர்கள் விரைவில் குவைத் திரும்புவதற்கு தொடர்பான நேர்மையான குறிகாட்டுகள். தடையை நீக்கி மீண்டும் அனுப்புவதை தொடர மணிலாவில் இருந்து ஒரு உத்தியோகபூர்வ தூதுக்குழு நாட்டிற்கு வருகை தந்துள்ளது. காங்கிரஸின் உறுப்பினருடன் அல் யூசுப் சங்கத்தின் சர்ச்சையை தீர்த்து கருத்துக்களை நெருக்கமாக கொண்டு வந்துள்ளது. பிஸ்மில்லா. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம அரசாங்கம், நம்மளுடைய அரசியல்வாதிகள், தூதரகம் வேற லெவல். நம்ம தூதரகம் எல்லாம் இவங்களுக்கெல்லாம் திட்டத்துக்கு கூட மனசு வருது இல்லை, ஏன்னா திட்டத்துக்கு கூட லாய்க்கு இல்லாத அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் மாஷா அல்லா தபாரக்கர் ரஹ்மான், உண்மையிலே அவங்க இன்னும் மென்மேலும் நல்லா இருக்கட்டும், நல்லா வளரட்டும். இந்த பிலிப்பைன் நாட்டு தூதரகம் மாஷா அல்லா இப்போ புதுசாக ரீசெண்டாக இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறமா புதிய கான்ட்ராக்ட் போட்டாங்க. புதிய கான்ட்ராக்ட்லேயே தான் நிற்கிறாங்க. இப்போ நான் ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன், 8 ஹவர் தூக்கம் இருக்கணும், சம்பளம் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும், இதை மாதிரி எத்தனை எக்ஸெட்ரா. அவ்வளவு சட்டமும் இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கியே ஆகணும். அது அந்த கட்டுப்பாட்டிலே நிற்கிறாங்க. இஷ்டம்னா எடுங்க, இல்லையா விடுங்க, பார்த்துக்கலாம். எத்தனையோ நாடுகள் இருக்குது, எங்கள் பணி தொழிலாளர்களை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்ற ஒரு கட் அண்ட் ரைட்டான ஃபீல்டுலேயே நிற்கிறாங்க. மாஷா அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் அவங்க நின்னதால் எத்தனையோ குவைத்து மக்கள் அவங்க தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி, கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி குவைத்து குடிமக்கள் முன் வராங்க. இதே சிலானியை நித்தாட்டிட்டாங்க, இந்தியர்களை நித்தாட்டிட்டாங்கன்னா, இது நான் சொல்கிறது வீட்டு பணிப்பெண்கள், வீட்டு ஓட்டுநர்கள் நிப்பாட்டிட்டாங்கன்னா வேறு நாட்டிலேருந்து எடுப்போம் அப்படின்ற அளவுக்கு அவங்க மனசு மாறிடும். ஆனால் இதே பிலிப்பீனிகள் இல்லைன்னா, நீங்கள் ஒரு பக்கம் இது தவறான சில சித்தரிப்புகள் இருக்குது, ஆனாலும்
அவங்களுக்கான சலுகைகள், அவங்களோட நீட்னஸ், சில விஷயங்கள் நம்ம ரெண்டு பக்கமும் பார்க்கணும். நம்ம இத்தனை விஷயங்களை சொல்லுவோம், இல்லை அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு. சரி, அவங்களுடைய அந்த பிரச்சனை அது அவங்களுடைய சொந்த பிரச்சனை. ஆனால் அவங்களுடைய அதிகார மட்டம் சரியாக செயல்படுதா இல்லையா? இன்றைக்கி பிலிப்பீன்களுக்கு போனஸ் கிடைக்குதா இல்லையா? விடுமுறை கிடைக்குதா இல்லையா? எத்தனை பிலிப்பீனிகள் இன்றைக்கி சால்மியாவில் போய் பாருங்கள், வெள்ளிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் குவைட் சிட்டியில் போய் பாருங்கள், எத்தனை பிலிப்பீனிகள் லீவுக்கு வராங்கன்னு. ஏன்? அவங்களுக்கு அது எல்லாமே கிடைக்குது. அதுக்குரிய வாய்ப்பு அதிகாரிகள் பெற்றுக் கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ். இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, அதே போல் தான் இந்த பொது மன்னிப்பில் போனவங்களை பற்றி நாய்க்கும் கணக்கெடுக்காது நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய அதிகாரிகள். ஆனால் இதுக்கும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் தீர்வு கிடைக்க போகிறது இந்த பிலிப்பைன் நாட்டு அதிகாரிகளால் தான். ஏன்னா பொது மன்னிப்பில் போனவங்களை எப்போ கொண்டு வரது, அந்த பிளாக் எல்லாம் எப்போ எடுக்கிறது அப்படின்ற கேள்விகளை இப்போவே அதிகாரிகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, அப்படி இல்லைன்னா இந்த ஜூலை மாதம் நடுப்பகுதிகளில் அக்காமா இல்லாமல் பொது மன்னிப்பில் போனவங்களுக்கு ரிட்டர்ன் வரதுக்குரிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா, வீட்டு தொழிலாளர் சட்டத்தை மீறுபவர்கள் பலர் வினைதாள்காரில் கைது செய்ததற்கு பிறகு இப்போதைக்கு தங்குமிட மையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்கள் சம்பந்தமான விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்குரிய சலுகைகளை செஞ்சு கொடுங்க, ஆனால் இவங்களை நாடு கடத்துறதுக்குரிய ஏற்பாடுகளையும் தயார் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இதில் மனித வளத்துக்கான பொது ஆணையகம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையிலான மனித உரிமை மீறலுக்கான குழு இது சம்பந்தமாக இன்னொரு ஆலோசனைகளை மேற்கொண்டு வராங்க. இதன் அடிப்படையில் காதிம் வீசாவில் வெளியில் வேலை செய்கிற தொழிலாளர்களால் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், இந்த மாதிரியான ஒரு கேள்வி மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் எழுப்பப்பட்டிருக்குது. இதில் குறிப்பாக வழக்கறிஞர் நாஃபி அல் முத்தாயிரி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று அவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் மிக்ரான்ஸாக தொழிலாளர்கள் அங்கே இருந்து அவங்கள நாடு கடத்தி ஒரு நாடு 2 முறையில் வெற்றி அடைஞ்சிச்சு. ஒன்று, அவங்கள நாட்டை விட்டு நாடு கடத்தினாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அதே தொழிலாளர்களுக்கு அரசாங்கமே அங்கீகாரத்தை வழங்கி தொழில் வாய்ப்பை வழங்கி அவங்களுக்கு அந்த நாட்டில் வேலை வாய்ப்பை கொடுத்து அந்த நாட்டை கட்டி எழுப்பினாங்க. நம்மளுடைய நாடும் இது போன்ற சில செயல்பாடுகளில் ஈடுபடலாம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சில தகவல்களை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இப்போ இதுக்கு முன்னாடி நான் எப்போயே சொல்லிட்டேன் இந்த கதையை, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் யாரப் இது நடக்கணும் அப்படின்னு. என்னது, குவைட்டோடைய கவர்மெண்ட் இப்போ நம்மளுக்கு இந்த காதிம் வீசா வழங்குறது யார்? கஃபீலுக்கு காசு கொடுக்குறோம், கஃபீல் நம்மளுக்கு வீசா வழங்குறாரு. அதில் எத்தனையோ அநீதிகள் இழைக்கப்படுது, அதையும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு எதிரான நிறைய அநீதிகள் இருக்குது. வீசாவை கொடுக்குறாங்க, பணத்தை வாங்குறாங்க, அதுக்கப்புறமா வீசாவை கேன்சல் பண்ணுறாங்க, அக்காமாவை கேன்சல் பண்ணுறாங்க. நிறைய அநீதிகள் தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படுது, அது சுட்டி காட்டுறாங்க. அதே போல் ஏன் இந்த நடைமுறையை கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடாது? மனித வளத்துக்கான பொது ஆணையகம் வீசாவை இஷ்யூ பண்ணுங்க. தொழிலாளர்கள் அவங்க இந்த நாட்டில் கவர்மெண்டோடைய காமாவில் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றால் போல் அவங்களுடைய தகுதியை எந்த இடத்து, இப்போ கல்வி தகுதியை நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகமைகள். இப்போ நான் ஒரு மேஷன், நான் ஒரு எலக்ட்ரீஷியன், நான் ஒரு டிரைவர், நான் ஒரு டாக்டர், இன்ஜினியர், எந்த வேலையாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த கல்வி தகுதியை பொறுத்து அவங்க வேலைகளை தேடிக்கொள்ளட்டும். ஆனால் இதுக்குரிய எல்லா வாய்ப்பையும் அரசாங்கம் வழங்கட்டும். அரசாங்கத்தாலே அக்காம அடித்து கொடுக்கட்டும். அரசாங்கத்துக்கு அவங்க அந்த கட்ட வேண்டிய பணத்தை, கஃபீலுக்கு கட்டுற பணத்தை நம்ம அரசாங்கத்துக்கு கட்டிட்டு போவோம். பாஸ்போர்ட் நம்ம கையில், அக்காம நம்ம கையில், முடிய நம்ம போய் அரசாங்கத்திலே பணத்தை கட்டி, தொழிலாளர் திணைக்களத்திலே பணத்தை கட்டி நம்ம அக்காம அடித்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பு தான் இப்போ அதிகமான ஒரு ஆலோசனைகளாக தெரிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவில் இது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ இந்த கஃபீல் மாதிரி இந்த அக்காம அடித்து விற்கிறாங்க. ஏற்கனவே இப்போ இந்த தொழிலாளர் நிறைய பேர் பிடிபட்டுருக்குறாங்க காதிமில், அதுவும் வீட்டு தொழிலாளர் சட்டத்தை மீறினவங்க. சரி, இவங்களுக்கு இந்த டொமஸ்டிக் ஒர்க்கராக வெளியில் இவங்களுக்கு வேலை இருக்குதுன்னா அந்த வேலைகளை நாம் ஏன் கவர்மெண்ட்டை எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்ற ஆலோசனைகளை தான் முன் வச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இரண்டாவதாக விரைவில் இந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நானும் துவா செய்கிறேன். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா
ரொம்ப சந்தோஷம். இந்த கஃபீல்கள் ஏமாற்றுறவங்க பணத்தை எடுத்துகிட்டு ஏமாற்றி விடுறது, கேன்சல் பண்ணி விடுறது, இன்ஹாஷன் போடுறது, எந்த கூத்துமே அதுக்கு பிறகு நடக்காது. டைரெக்டாக நாம் அரசாங்கத்துக்கிட்டேயே அக்காமாவை அடிச்சுட்டு வெளியில் வந்து வேலை செய்ய முடியும். இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கோங்க, விரைவில் நடக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த வழக்கறிஞருக்கும் என்னுடைய நன்றிகள், பாராட்டுகள். நோ கமெண்ட்ஸ். அடுத்த வீடியோ ஃபேஹில் கத்தா 4 கத்தா 2 ஃபேஹில். நிறைய அரைவாடி வண்டிகள் நிறுத்தப்பட்டிருக்குது. இதை யார் கணக்கெடுக்கிறது? அதிகாரிகளே, எப்போ இதை முடிக்க போகிறீங்க? شوف الوسخ، شوف الوسخ، شفتيهم ما شفتيهم؟ شفتيهم ما شفتيهم؟ كم في دحين دزينه يا مدير البلديه يا وزيره؟ شوفي هذول كلهم عزابه بقطعه 4 كلهم. شوف ساكنين بين البيوت وبين العوائل. شفتيهم يا وزيره؟ البلديه مو راضيه تحرك. شوف انا قاعد اصور بالشمس. اتمنى من وزير الداخليه النائب الاول الشيخ الله يخليك فهد اليوسف جزاك الله خير. شوف التلاف، شوف التلاف. شفتهم؟ هذول هم الهاف لوري اللي بقطعه 4. شكرا. شوف يا مدير البلديه، شوفي يا وزيره، شوفي هل انت ترضين؟ والله ما ترضين. شوف لو عند بيوتكم كان ما ترضون. شوف الوساخه، شوف الوساخه يا وزيره، شوف الكارثات. يعني هل هذا معقول يا مدير البلديه؟ والله مش معقول. كم مره احنا صوتنا ونادينا وقلنا تعالوا شوفوا يا جماعه، تعالوا شوفوا شو اللي صاير، تعالوا شوفوا فحاحيل تنزف. اتمنى من وزير الداخليه ان يزور فحاحيل، يطب على فحاحيل ويشوف شو اللي صاير بفحاحيل. ناس ما ترد على حد، هذولا مخلينها مثل الحراج السيارات، والله مخلينها مثل الحراج السيارات. يعني انا صراحه ما توقعت كذي. اشكر عينك بقطعه 4 بين البيوت. شوف بين البيوت سيارات مصافطه، يعني عادي عندهم ولا بالبال، يروحون ويمشون. اكثرهم يمكن هني عزابه، كل عزابه المنطقه مو بيوتهم. شوفوا خلنا اوريكم، انا بس بوريكم. والله ما يصير يا جماعه بين البيوت، والله ما يصير. اذا هذا يصير شنو؟ شوف حرج سيارات، شوف حرج سيارات عادي، ما يردون على حد. شوفوا، شفتي يا وزيره؟ انا اوريك الحين، احنا قطعتنا، هذه قطعتنا. يلا وينك؟ اتمنى من كل قلبي الحين اقول لك يا وزيره هذه கத்தா 2 கத்தா 4 ஃபேஹில். இந்த ஏரியாவில் இந்த மாதிரி வண்டிகள் நிறுத்தியிருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா அலர்ட் ஆகிக்கோங்க. இந்த வீடியோ இப்போ கடைசியாக வரக்கூடிய வீடியோவை இப்போ பாருங்கள். சில்க் சிட்டி அதே மாதிரி குவைத்துடைய முன்னேற்றம் யாருடைய கைக்கு போகுது தெரியுமா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் நம்மளை. عبر جغرافيا الأرض وامتداد البحر يتشبث هذا الحلم الكويتي بالتحقق. سبقه الزمن حينا مستخدما سلاح التحديات، ويسبقه التصميم الكويتي أحيانا كثيرة متسلحا بالإرادة السياسية الصلبة التي لا تمل ولا تلين. ميناء مبارك يتبوأ اليوم صدارة المشهد الكويتي تنمويا واقتصاديا، مع بدء الاستئناف الفعلي لتنفيذه واتخاذ خطوات عملية وواقعية نحو التوجه به، ليكون في مصاف المشاريع التنموية التي تعول عليها دولة الكويت خلال المرحلة المقبلة. ولتحقيق رؤية دولة الكويت التنموية جاءت مذكرة التفاهم الموقعة خلال زيارة حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه إلى جمهورية الصين الشعبية، وإجراء سموه مباحثات رسمية مثمرة وناجحة بكل المقاييس مع فخامة الرئيس الصيني شيان جين بينغ في شهر سبتمبر الماضي، كان على رأسها إنشاء ووضع آليات تطوير
مشروع ميناء مبارك الكبير في جزيرة بوبيان. وتتويجا لذلك قام وفد حكومي فني صيني كبير يرافقه سفير جمهورية الصين الشعبية لدى البلاد تشانغ زيانوي، وبمشاركة وزيرة الأشغال العامة نور المشعن وعدد من المهندسين والمسؤولين في وزارة الأشغال العامة المتخصصين في المشاريع الحكومية الكبرى، بزيارة إلى عدد من الموانئ الكويتية. كما أجريت مباحثات فنية وميدانية معمقة مع رئيس وأعضاء الوفد الحكومي الصيني الزائر للبلاد، تركزت على أهمية توثيق العلاقات الفنية والإنشائية والاقتصادية المتعلقة في مجالات تنفيذ المشاريع التنموية الضخمة في دولة الكويت، وتقديم المقترحات والتصورات المنشودة والتي من شأنها تحقيق مستوى طموح القيادة السياسية العليا للمضي قدما في ترتيب وإرساء قواعد الخطة المستقبلية لتنفيذ مشروع ميناء مبارك الكبير. هذا وتخللت الزيارة جولات ميدانية لعدة مواقع، ومنها ميناء مبارك الكبير وميناء الدوحة وميناء الشعيبة، خطوات مستقبلية جادة في هذا الشأن، حيث تسبق زيارة الوفد الفني الحكومي الصيني الكبير زيارة مرتقبة لوزير الخارجية عبد الله الحية إلى جمهورية الصين الشعبية الصديقة لاستكمال المشاورات حول مختلف المشروعات التنموية التي تتم بالتعاون بين الجانبين، وفي مقدمتها مشروع ميناء مبارك، هذا إلى جانب جهود الفريق الكويتي الحكومي والذي يتضمن كلا من وزير المالية ووزيرة الأشغال العامة. وفي هذا الإطار عقد اجتماع صباح أمس جمع وزير المالية الدكتور أنور المضف مع سعادة سفير جمهورية الصين الشعبية وأعضاء الوفد. جمع وزير المالية الدكتور أنور المضف مع سعادة سفير جمهورية الصين الشعبية وأعضاء الوفد الحكومي الصيني، وذلك بمقر وزارة المالية لمناقشة ومتابعة كافة الإجراءات ذات الصلة. وعقب ذلك عقد اجتماع صباح اليوم برئاسة وزير الخارجية عبد الله الحية وبحضور سعادة نائب وزير الخارجية وعدد من المسؤولين بالوزارة، حيث ضم الاجتماع سعادة سفير جمهورية الصين الشعبية وأعضاء الوفد الحكومي الصيني، وذلك بمقر وزارة الخارجية لاستكمال ومتابعة المزيد من التطورات والتفاصيل. هكذا تستأنف دولة الكويت خطواتها نحو التنمية المنشودة بعقل يفكر وفريق يخطط وأياد تنفذ، لترسم ملامح مستقبلها بعمل على قدم وساق من أجل كويت جديدة أكثر تقدما وازدهارا ونجاحا. சீனாக்காரன் கைக்கு இந்த நாட்டுடைய பொருளாதார அபிவிருத்தி திட்டம் போகுதுன்னா நிச்சயமாக அவங்களுடைய ஆட்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இதில் இந்தியர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படலாம். ஏன்னா லேபர் செக்ஷனை வந்து சீனா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே அவங்க ஆளுங்களை கொண்டு வந்துடுவாங்க. பல லேபர்ஸ்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படலாம். என்னதான் சீனா எவ்வளவுதான் உத்தியோகபூர்வமாக செயல்பட்டாலும் உள்ளுக்குள்ள நரித்தந்திரத்தை எப்படி காட்டுவாங்க அப்படின்றத இலங்கையர்களாகிய எங்களுக்கு நல்லாவே தெரியும். பிள்ளையங்கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுறதுல சீனாக்காரன் இருக்கா, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஆனால் இந்த சீனாக்காரர்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா தெருநாய்களுடைய தொல்லையும் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இலங்கையில் குறைஞ்சது கொஞ்சம் காலம் தெருவில் நாய்கள் கூட இல்லாமல் போயிடுச்சு, அடித்து சாப்பிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.